ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஜோஸ் கிச்சன். இன்றைக்கி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக ஒயிட் காம்பவுண்ட், கொஞ்சமாக மில்க் காம்பவுண்ட், கூடவே டார்க் காம்பவுண்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இது ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கங்க. இப்போ இதை சாக்லேட் மோடில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கங்க. இது மேலே நம்ம க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் போட போகிறோம். க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா அது மேலே திரும்பவும் சாக்லேட் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடும். இது நான் ஏற்கனவே வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த சாக்லேட்ஸை நம்ம ஒரு சில்வர் ஃபாயிலில் ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கஸ்டமர் அவங்க பாப்பாவோட பர்த்டேக்காக எங்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸில் பேக் பண்ணி நம்மளோட ஷிஜோஸ் கிச்சன் லோகோ ஒட்டி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.